பொள்ளாச்சியில் இளம் பெண்களை மிரட்டி ஆபாச படம் வீடியோ எடுத்து பாலியல் பலாத்காரம் செய்த குற்றவாளிகள் 4 பேர் மீதும் குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ந்துள்ளது. குற்றவாளி திருநாவுக்கரசரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ஒரு கும்பல் பெண்களிடம் நட்பாக பழகி ஆபாச படம் எடுத்து பின்பு மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்து வருவதாகவும், சம்பந்தப்பட்ட பெண்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரிடம் அந்த வீடியோவை காட்டி பணம் மற்றும் நகைகளை பறித்து வருவதாக காவல்துறையினருக்கு ஏராளமான புகார்கள் வந்தன. அந்த புகாரின் அடிப்படையில் பொள்ளாச்சி ஜோதி நகரைச் சேர்ந்த சபரிராஜன், சதீஷ், வசந்தகுமார் ஆகிய மூவரையும் தனிப்படை போலீசார் கைது செய்தனர். இதில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் திருநாவுக்கரசு தலைமறைவானான். பின்னர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. இந்த கும்பல் பொள்ளாச்சியில் கடந்த பல ஆண்டுகளாக மாணவி மற்றும் குடும்ப பெண்களின் தொலைபேசி எண்களை திரட்டி அவர்களிடம் நட்பாக பழகி தனிமையில் அழைத்து சென்று ஆபாச படம் எடுத்துள்ளனர். பின்னர் அந்த வீடியோவை காட்டி மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்ததோடு அவர்களை அழைக்கும் போதெல்லாம் பெண்களை இச்சைக்கு பயன்படுத்தி வந்ததும் தெரிய வந்தது. மேலும் அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட செல்போன்களில் இருந்து சுமார் 100க்கும் மேற்பட்ட பெண்களின் ஆபாச வீடியோ படம் இருப்பதை கண்டு போலீசாரும் அதிர்ச்சி அடைந்தனர். இதனிடையே தலைமறைவான திருநாவுக்கரசை பொள்ளாச்சியை அடுத்த மாக்கினாம்பட்டி பகுதியில் தனிப்படை போலீசார் கைது செய்தனர். திருநாவுக்கரசு சபரி சம்மந்தப்பட்ட வழக்கத்தொடருக்கு நாங்கள் பார்த்தீங்க, என்னோட இந்த வழக்கத்தொடருக்கு எனக்கு உதவியாக இருந்தது. என்னோட அனைத்து கட்சி நண்பர்களும் எனக்கு உதவியாக இருந்தாங்க. நாங்கள் எங்களோட சுயநலத்துக்காகவோ எதுக்காகவோ இந்த வழக்கு நாங்கள் போடலை. இன்றைக்கி என்னோட தங்கச்சி பாதிக்கப்பட்டிருக்குது. இதே மாதிரி வேறு எந்த ஒரு கல்லூரி மாணவிகளும் இதனால் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் இந்த வழக்கை நாங்கள் தொடர்ந்துருக்கிறோம். இதுக்கு நாங்கள் எங்களுக்கு கிடைச்ச ஆதாரமான அந்த வீடியோவை கிழக்கு காவல் நிலையத்தில் ஒப்படைச்சிருக்கிறோம். நாங்கள் என்ன பண்ணோம் என்னங்கிறது நாங்கள் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்குறோம். காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்களோட நடவடிக்கைக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்துட்ருக்கோம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் அவங்களோட சுய அரசியல் ஆதாயத்துக்காக இதை வேறு மாதிரி கொண்டு போக பார்க்குறாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். இந்த பாதிப்பினால் என்னோடய தங்கச்சியும் என்னோட குடும்பமும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க. இதனால் இந்த வதந்தி பரப்புற சிலர்னால என் தங்கச்சிக்கோ என்னோட குடும்பத்துக்கோ ஏதாவது உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் அவங்க தான். யார் அவங்களோட சுயநலத்துக்காக அது அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கவுங்க தான் இதுக்கெல்லாம் பொறுப்பேற்றுக்கணும். பின்னர் திருநாவுக்கரசரிடம் நடத்திய விசாரணையில் கல்லூரி காலத்திலிருந்தே பெண்களிடம் நட்பாக பழகி தான் வைத்திருக்கும் பணம் பழத்தை வைத்து உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து வந்ததும் தெரிய வந்துள்ளது. மேலும் கல்லூரி மாணவிகளை தனது இச்சைக்கு பயன்படுத்திய பிறகு தனது நண்பர்களுக்கும் அனுபவிக்க உதவியதும் தெரிய வந்தது. இந்த கும்பலால் மேலும் பல இளம் பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். எனவே பொள்ளாச்சி பகுதியில் ஏதேனும் பெண்கள் இந்த கும்பலால் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டிருந்தால் தைரியமாக புகார் அளிக்கலாம் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். தற்போது இந்த சம்பவம் விஸ்வரூபம் எடுத்துள்ள நிலையில் இந்த கும்பலின் பின்புலத்தில் உள்ளவர்கள் யார் யார் என்பதை போலீசார் அடையாளம் காண வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கி பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளனர். இந்நிலையில் குற்றவாளிகள் 4 பேரையும் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்க கோவை மாவட்ட ஆட்சியர் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதனிடையே திருநாவுக்கரசருக்கு ஜாமீன் கோரி அவரது தாயார் செல்வி பொள்ளாச்சி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த ஜாமீன் மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக இந்த வழக்கில் வழக்கறிஞர்கள் யாரும் ஆஜராக முன்வராததால் ஆவேசமடைந்த திருநாவுக்கரசரின் தாயார் தமது மகன் எந்த தவறும் செய்யவில்லை என்று வாக்குவாதம் செய்தது குறிப்பிடத்தக்கது.